துஷாரா விஜயனை யார் ஏமாற்றிட்டா, துஷாரா விஜயனுக்கு 2வது திருமணமா என்பதெல்லாம் அந்த முதல் பகுதியில் காட்டுவார். முதல் பகுதியில் காட்டுவார் போல் இருக்கு அருண்குமார். 2ஆம் பகுதியில் பல கேள்விகளை அப்படியே விட்டு வைத்திருக்கிறார். அது என்னாச்சு, இவன் யார், இவன் புள்ள வரானே அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகளை வைத்து இந்த 2ஆம் பாகத்தை பார்க்கும்போது முதல் பாகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டி இருக்கிறார் அருண்குமார். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா, இது சொல்கிறதுல தப்பு இல்லை, ஒன்றுமே நடக்கலைங்க படத்தில். கடைசியில் பார்த்தா யார் தன்னுடைய கணவனை காணவில்லை என்று சொன்னாலோ அவள் சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறுறா. ஆக ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு வில்லனும் 2 வில்லனும் ஒரு ஹீரோவும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சரியான திரைக்கதையை, விறுவிறுப்பும் பரபரப்பும் ஆர்வத்தை தூண்டுகிற திருப்பங்களையும் கொண்ட காட்சிகளை அமைத்திருக்கிறார் அருண்குமார். ஆரம்ப காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பாலகுமாரன், ராஜேஷ்குமார், நாஞ்சில் பிடி சாமி ஆகியோர் துப்பறியும் நாவல்களை வெளியிடுவாங்க. அப்போது பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் விறுவிறுப்பாக இந்த கொலை செஞ்சு யார் என்ன ஏதுன்னு நம்மளை போட்டு கசக்கி பிழிவார்கள் இந்த நாவலாசிரியர்கள். அவர்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டார் அருண்குமார். அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர், மர்டர் த்ரில்லருக்கு எப்படிப்பட்ட திரைக்கதையை உருவாக்க வேண்டும் என்பதில் மூளையை போட்டு நல்ல கசக்கி பிழிஞ்சி ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்கிறார் அருண்குமார்.